ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமது மகிமை நானே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் மகிமை பிரதா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே. நீ செய்த நன்மைகளையே கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே. கர்த்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே. கர்த்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உன் நியாயங்கள் என்றும் நிற்குமே. பக்தரின் பேர் இன்ப பாக்கியம் இதே. அடைக்கலமே உமதடிமை நானே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே அடைக்கலமே உமதடிமை நானே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே. கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே. நம்பி வந்தோரு கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே. சேர்ந்து படைக்கலமே அடைக்கலமே உமதடிமை நானே. அகமகிழ்ந்தேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே. அடைக்கலமே உமதடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே. கரம் பற்றி நடத்தும். சேர்ந்து பாடுவோமா? அடைக்கலமே அடைக்கலமே உமதடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே. அடைக்கலமே அடைக்கலமே உமதடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே. சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே.
பற்றிக் கொண்டீரே. சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே அடைக்கலமே உமதடிமை நானே. இயேசுவே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே. அன்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரங்களை தட்டி ஆண்டு துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை என்றும் போதித்து நடத்துகிற நல்ல ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஆலோசனை தருகிறவர். ஆமென். நடக்க வேண்டிய வழியை காட்டுபவர். கையை உயர்த்தி இந்த ஆவியானவரே உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் வாழ. ஆமென். கேளுங்க, ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்களேன். ஆவியானவர் நம்மை ரொம்ப அழகாக நடத்துவார். ஆமென். அவருடைய சமூகத்தில் நம்மை நாம ஒப்பு கொடுப்போமானால் ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் சரியான பாதையில் ஆமென் அவர் ஏற்ற நேரத்தில் அவர் நமக்கு ஆலோசனை தருகிறார். ஆமென் ஆமென். நாம் சுயமாய் நடக்காதபடி பரிசுத்த ஆவியானவரே இந்த கடைசி நாட்களிலே உம்மை நாங்கள் சார்ந்திருக்க எங்களுக்கு பலன் தருவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரு கிருபை சூழ்ந்து கொள்ளுதே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே. கரங்களை உயர்த்தி அடைக்கலமே அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை சரியாய் நடத்துகிறவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்ணை வைத்து ஆலோசனை தருகிறவரே, ஹல்லேலூயா. நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவரே, வழி இதுவே என்று எங்களை இதில் நடத்துகிறவரே, ஓ சத்தியத்தில் எங்களை நடக்க செய்கிறவரே, ஓ ஹல்லேலூயா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இந்த காலவேளையில ஒரு அர்ப்பணிப்போடு என் ஆத்மா சரீரமும் என் ஆண்டவர்க்கே இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசுவே
கேட்போமா? மரமணலா ரிகதரமமா ஷிச்சிலிப்ரா ரிஹந்தரமணலமமா. ஹல்லேலூயா. ஏற்று கரமகதரமணலமா ஷிப்ரஹதலமமா. ஹல்லேலூயா. அப்பா திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் பாதம் தினம் எப்போதும். இந்த காலைவேளையில ஒரு உபவாச ஜெபத்தோடு அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் கிருபை தாங்கப்பா. உங்க சித்தத்தின் படி நடக்க கிருபை தாங்க. ஓ இயேசுதேவா, கரங்களை உயர்த்தி இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான். இயேசுதேவா இயேசுதேவா மகதலரா மகதரா பாபா ஜீசஸ் பணித்தே ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் என் இதயம். ஓ ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் என் இதயம். மாகதரமா கர்த்தாவே கரத்தில் நான் களிமண் போலானே நிஷ்டம் போல் வனைந்திடும் என்னை என்னாலும். இந்த வார்த்தை எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க இஷ்டம் போல கர்த்தாவே இசையா மகதரகல மகதலரம உந்தன் இஷ்டம் போல் வனைந்திடும் என்னை என்னாலும். இயேசுதேவா இயேசுதேவா கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்று மகதலர மகதமா வாசம் செய்யும். உங்க இஷ்டம் போல வணங்க ஆண்டவர். நம்மளால சொல்ல முடியுதா அந்த வார்த்தையை? இயேசு ஆமென் அவர் சொன்னார், உம்முடைய சித்தத்தின் போல நடத்துக ஆண்டவரே. பிதாவின் சித்தம் செய்வதே தன்னுடைய போஜனமாய் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் ஹல்லேலூயா 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 உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் கை உயர்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் அர்ப்பணிக்கின்றே. தேவ சித்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற
என்னையும் அர்ப்பணிக்கின்றேன், ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. பாடுங்க. தேவ சித்தம் நிறைவேற என்னையும், தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. உன்னை போல உடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. உன்னை போல உடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன். தானிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பா. தானிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பா. தேவசித்தம் தேவசித்தம் நிறைவேற என்னையும், ஓ இந்த காலவேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தர மனலாம சிகராதலமரா இரே. தேவ சத்தம் கவலையும் நீங்கும் மன்னா. அறிக்கை பண்ணுங்க. கஷ்டமெல்லாம் கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னா. இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவ சித்தம் தேவ சித்தம் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆவியானவரே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேறட்டும், உங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். உங்க சித்தம் நிறைவேறட்டும் ஐயா. ரபலதரா தோணிக்குதே. சித்தம் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்ய. ஏதோ ஆசைப்படுகின்ற கதவை தட்டுகிறேன். அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். அவரோட
அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனோடு பேசுவேன். மகளதரா மகதலா, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருக்கும் சபையே. லேரா பகதலரா மகஷதலரகதலரா ராமஹந்தலே பிரஹதகதல பகதலரா. ஓ ஹalleluya. வாசலின் வெளியே நிற்கும் இயேசுவே, உள்ளே வாரும், உள்ளே வாரும். வாசலின் வெளியே நிற்கும் இயேசுவே, உள்ளே வாரும், உள்ளே வாரும். என்னோடு போஜனம் செய்யும், என்னோடு பேசிடும், என்னோடு போஜனம் செய்யும், என்னோடு பேசிடும். ஏசையா என் தெய்வமே, என் நாயனே, எஜமானரே. ஏசையா என் தெய்வமே, என் நாயனே, எஜமானரே. வாசலில் வெளியே நிற்கும் இயேசுவே, உள்ளே வாரும், உள்ளே வாரும். என் கிரியைகள் அறிந்தவரே, என் எல்லாம் அறிந்தவரே, என் கிரியைகள் அறிந்தவரே, என் எல்லாம் அறிந்தவரே. ஆதி அன்பு எனக்கு தேவை, உதவிடும் எஜமானரே. ஆதி அன்பு எனக்கு தேவை, உதவிடும் எஜமானரே. என்னோடு போஜனம் செய்யும், என்னோடு பேசிடும், என்னோடு போஜனம் செய்யும், என்னோடு பேசிடும். ஏசையா ஏசையா என் தெய்வமே, ஏசையா என் தெய்வமே. வாசலின் வெளியே நிற்கும் இயேசுவே, உள்ளே வாரும், உள்ளே வாரும். வாசலின் வெளியே நிற்கும் இயேசுவே, உள்ளே வாரும், உள்ளே வாரும். என் குறைவுகள் அறிந்தவரே, என் பலவீனம் புரிந்தவரே, என் குறைவுகள் அறிந்தவரே. ஜீசஸ், என் பலவீனம் புரிந்தவரே. விளக்கு தண்டை அணைக்க வேண்டாம், நான் மீண்டும் எழும்பணுமே. விளக்கு தண்டை அணைக்க வேண்டாம், நான் மீண்டும் எழும்பணுமே. என்னோடு பேசிடும், என்னோடு போஜனம் செய்யும். கேளுங்க, என்னோடு அப்பா ஓரா பகதலரா போஜனம் பண்ணுங்கப்பா.
ஏசையா ஏசையா என் தெய்வமே, ஏசையா என் ஏசையா என் நாயனே, என் நாயனே, எஜமானரே, வாசலில் வெளியே நிற்கும் இயேசுவே, உள்ளே வார், உள்ளே வார், வாசலின் வெளியே நிற்கும் இயேசுவே, உள்ளே வார், உள்ளே வாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வாசல் அருகே அவர் நின்று கொண்டிருக்கிறார். இது ஒரு விடிய கால ஒரு 2:30-3 மணி இருக்கும். இந்த லகோதிக்கே திருச்சபை குறித்து தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறேன், நான் வாசல் வெளியே தான் நான் பண்ணிட்டுருக்கிறேன். நான் பேசுகிற சத்தம் உனக்கு கேட்குது, ஆனால் நீ நினச்சிட்டு இருக்க உள்ளேருந்து கேட்குதுன்னு, ஆனால் நான் உள்ளே இல்லை, வெளியே இருக்கேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அதை படிக்கும்போது எனக்குள்ள அப்போ சில நாட்களுக்கு முன்பதாக பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் அவருடைய ஒரு செய்தி ஒன்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ அன்னிலேருந்து இந்த வசனம் என்னை அதிகமாக என்னோடு இந்த ஆவியானவர் இந்த வசனம் மூலமாக என்னோடு பேசிகிட்டே இருந்தார். வாசலுக்குள்ளே நான் இல்லை, நான் வாசல் வெளியே நின்றுக்கிறேன். ஆனால் நீ நினச்சிட்டு இருக்கேன் நான் உனக்குள்ளே இருந்து பேசுகிறேன்னு. நான் தூரம் போய் எவ்வளோ நாட்கள் ஆச்சு அப்படின்னு. ஒன்று அனலாவது ஆயுது, ஒன்று குளிராயாவது இருந்த நலமாயிரு. அப்போது தியானித்து கொண்டிருக்கும் போது என் இருதயத்திலிருந்து ஆண்டு பாடலை பாட வைத்தார். வாசல் வெளியே நிற்கும் இயேசுவே, உள்ளே வாரம், உள்ளே வாரம். இதனுடைய ஸ்டான்ஸாலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆண்டவரேன்னு உட்காந்து புலம்பின்றது. இப்போ இந்த எபேசு சபையினுடைய அந்த எல்லா சபைகளுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும்போது ஆண்டவர் ரொம்ப அழகாக தன்னுடைய இருதயத்தின் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறார். உன் குறியைகளை அறிஞ்சிருக்கிறேன், பொறுமை அறிஞ்சிருக்கிறேன், எல்லாம் இருக்குது, ஆனால் உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு இருக்குன்றார். அல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த பாடலை ஆண்டர் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 2:30-3 மணி இருக்கும். நானும் பிரைஸையும் உட்காந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 5-10 நிமிடத்தில் இந்த பாட்டை ஆண்டர் முழுசாக கொடுத்தார். அப்படியே நான் பாட 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 ஆமென். ஆண்டவர் அப்படியே பிரசனம் எங்களை அறைய நிரப்ப ஆரம்பித்தது. இந்த கடைசி நாட்களில் நமக்கு ஒன்று நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். வாசல் உள்ளே ஆண்டவர் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வலது கரத்தை ஆண்டருக்கு நேரம் உயர்த்தி, ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் உங்களுடைய சித்தத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. ஆமென். சித்தத்தின்படி வாழ கிருபை தாங்க ஆண்டவரே. விளக்கு தண்டை அணைக்க வேண்டாம். நாங்கள் மறுபடியும் எழும்பணும், நாங்கள் எரியணும் ஆண்டவரே, நாங்கள் எரியணும். எழும்பி பிரகாசிக்கிற விளக்கா ஆண்டவரை நாங்கள் எரிவதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. மங்கி எரிகிற திரியை அணையாதவர் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரிகிற திரியை அணையாதவர். ஆமென், ஆமென். ஒருவேளை நீங்கள் நல்லா எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கா இருந்திருக்கலாம், ஆனால் அவன் ஏதோ ஒரு சில கவலைகள், போராட்டம், மங்கி எரிகிற நிலைமையில் இருக்கலாம் உலகம். ஆமென். அது அந்த மங்கி எரிகிற அந்த திரியை கூட அணைச்சி விட்டுரும் உலகம். அதுதான் உலகம். இன்னும் நீ எரிஞ்சு என்ன பண்ண போறன்னு நினைச்சிடும். ஆனால் ஆண்டவர் ஆமென் நம்முடைய பலவீனங்களை புரிந்தவர், அறிந்தவர். மங்கி எரிகிற திரை அவரை அணையாதவர். மீண்டும் அவர் நல்லா எரிவதற்கு ஆமென் எழும்பி பிரகாசிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை மகிமை. இருக்கிற இடத்துல இடம் நின்று இன்னொரு பாடலை கூட நாம் பாடி நாம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென் ஆமென். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் கேட்போமா, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். விசுவாசத்தோடு எஸ் லார்ட், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம். ஓ சோர்ந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. சொல்லுவோம் ஜீசஸ், நாங்கள் சோர்ந்து போவதில்லை, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாம் கலிகூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாம். சோர்ந்து போகாதே நீ, ஓ சோர்ந்து போகாதே, போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரயா. ஓ வாழ்கின்றார், கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு. சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன் நான். சொல்லுவோம் சோர்ந்து போக மாட்டேன் நான், போக மாட்டேன், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில். எஸ், இந்த லேசான உபத்திரவம் ஹல்லேலூயா. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுவே. ஈடு இணையில்லா சோர்ந்து போகாதே நீ, ஓ சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போக மாட்டேன் நான்.
நாங்கள் சோர்ந்து போவதில்லை. காரணம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்க பாடிக்கொண்டிருக்கும் போதே பலப்படுகிற நேரம் ஆவில புதிய பலன். சோர்ந்து போக மாட்டேன். தேங்க்யூ லார்ட். சோர்ந்து போக மாட்டேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஆவியானவர் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாடுங்க. எனக்குள்ளே என்றும் வற்றாத ஜீவ ஊற்றாகிய ஆவியானவர். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஹல்லேலூயா. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை. உம்முடைய பலன் எங்களுக்கு வேண்டும் ஐயா. ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. ஆவியில ஒரு புதிய பலன் உண்டாவதாக. ஆவியை உயிர்ப்பிக்கிற தேவனே, ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. உள்ளார்ந்த மனிதனை பலப்படுத்துகிற நேரம், உள்ளார்ந்த மனிதன் பலப்படுகிற நேரம், அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சோதனைகளை மேற்கொள்ள, ஓ ஹல்லேலூயா, போராட்டங்களை மேற்கொள்ள சத்துவம் இல்லாதவங்களுக்கு சத்துவத்தை அளிக்கிற தேவ வல்லமை, தேவ வல்லமை, ஆவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை ஒவ்வொருவரையும் இந்த காலை உபவாச ஜெபத்தில் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியில ஒரு புதிய பலன், உள்ளான மனிதன் புதிய பலன். ஒரு விசேஷித்த தேவ கரம், ஓ ஹல்லேலூயா, இப்பொழுது உங்களை தொடுகிறது, இப்பொழுது உங்களை தொடுகிறது. இன்னும் விசுவாசத்தோடு, இன்னும் நம்பிக்கையோடு ஆமென் இந்த ஓட்டத்தில் ஓடுவதற்கு ஆவியானவர் உங்களுக்கு பலன் அளிக்கிறார். எல்லா அவிசுவாசங்கள், எல்லா சந்தேகங்கள், எல்லா குழப்பங்கள், எல்லா மன கவலைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவர் நீ தொட்டு கொண்டிருக்கும் பொழுது மாறா காட்டாலாமா ரேகாதாராமா ஷேகலே ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ புதிய பாஷைகள் உண்டாகட்டும். சரீரங்களை கர்த்தர் தொடுகிறதற்காக நன்றி. ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறதற்காக நன்றி.
Rakatara magashele baragadara managadura Rihandara makandura banalama. Hallelujah, 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 hallelujah. Rabagadala magadura Aviyanavare, Aviyanavare, Aviyanavare. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. Maragadala barabagadala. Oh Jesus, Jesus, குறைகள் அறிந்தவரே, என் பலவீனம் புரிந்தவரே, குறைகள் அறிந்தவரே, என் பலவீனம் புரிந்தவரே, விளக்கு தண்டை அணைக்க வேண்டாம், நான் மீண்டும் எழும்பனுமே, எரியனுமே, இன்னும் உமக்காக உதவிடும் என் தெய்வமே, என்னோடு பேசிடும், என்னோடு போஜனம் செய்யும், என்னோடு பேசிடும், என்னோடு பேசிடும் ஏசையா என் தெய்வமே, ஏசையா என் தெய்வமே, ஏசையா என் தெய்வமே, என் நாயனே எஜமானரே, வாசலில் வெளியே நிற்கும் இயேசுவே, உள்ளே வாரும், உள்ளே வாரும், வாசலில் வெளியே நிற்கும் இயேசுவே, உள்ளே வாரும், உள்ளே வாரும், என்னோடு போஜனம் செய்யும், என்னோடு பேசிடும், கேளுங்க, என்னோடு வா, ஓ என்னோடு பேசிடும் ஏசையா என் தெய்வமே, என் நாயனே எஜமானரே, ஏசையா என் தெய்வமே, என் நாயனே எஜமானரே, வாசலில் நிற்கும் சுவே, உள்ளே வாரும், உள்ளே வாரும், என் கிரியைகள் அறிந்தவரே, என் எல்லாம் அறிந்தவரே, என் கிரியைகள் அறிந்தவரே, என் எல்லாம் அறிந்தவரே, என் எல்லாம் கையை உயர்த்தி, ஆதி அன்பு எனக்கு தேவை, ஆதி அன்பு எனக்கு தேவை, உதவிடும் எஜமானனே, ஆதி அன்பு எனக்கு தேவை, உதவிடும் எஜமானரே, ஆதி அன்பு, ஆதி அன்பு எனக்கு தேவை, உதவிடும் எஜமானரே, விளக்கு தண்டை, விளக்கு
வாசற்படி நின்று கதவை தட்டுகிற இயேசு. ஆமென், ஆமென். நமக்குள்ளே ஹalleluya வருவதற்கு ஹalleluya என்ன தடைகள் ஆண்டவரே காணப்படுமானால் ஒரு விசை கூட எங்களை சுத்திகரிப்பீராக. கேளுங்க, ஒரு விசை கூட எங்களை சுத்திகரிப்பீராக. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவனோடு கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறார். கையை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய சத்தத்திற்கு சித்தத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களை ஆளுகை செய்யுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நான் உடைய கவனங்களை திருப்புவோம். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே உபவாச ஜெபத்தில் என்ன பேச வேண்டும் என்று காத்திருக்கும் போது ஆண்டவர் இருதயத்தில் ஏவின சில ஆலோசனைகளை ஆண்டவர் சபைக்கு அவர் தந்திருக்கிறார் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு நான் இந்த காலை இந்த மதியான நேரத்திலே அது நமக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். நம் யாவருக்கும் தெரிந்த 20ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவான் மூலமாய் தன்னுடைய இருதயத்தின் ஏக்கங்களை இந்த சபைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் துருக்கியில் தான் இந்த 7 சபைகளும் இன்றைக்கும் அந்த சில இடங்கள்லாம் இருக்குது. அதற்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இந்த 7 சபைகளுக்கும் நடக்க இருக்கிற சம்பவங்களை தம்முடைய தாசராகிய யோவான் மூலமாய் பத்மோஸ் தீவிலிருந்து இந்த வெளிப்பாடுகள் ஆண்டவர் யோவானுக்கு கொடுத்து 7 சபைகளுக்கும் கடிதங்களாக நீ எழுதி அனுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ரொம்ப அழகான 7 சபைகளை ஆண்டவர் ஒரு பெரிய பட்டியல் எடுக்கிறார். 2ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த சபைகளை நாம் பார்க்க முடியும். நாம் பலமுறை இதை குறித்து தியானித்திருப்போம். எபேசு, சிமர்னா, பெர்கமோ, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, கடைசி லவோதிக்கியா திருச்சபை. இந்த 7 சபைகளுக்கும் ஒரு பேரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 7 சபைகளும் வெவ்வேறு பேர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எபேசு சபை ஆதி அன்பு இல்லாத ஆண்டவர் ஒரு பேர் கொடுக்கிறார். ஆதி அன்பு இல்லாத சபை, லவ்லெஸ் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி அன்பை இழந்து போன சபை எபேசு. சிமர்னாக்கு ஒரு பேரை கொடுக்கிறாரு, உபத்திரவங்களை சந்திக்கிற சபை, the church that would suffer persecution. உபத்திரவங்கள் இந்த சபைக்கு நேரிடும், நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, திடன்கொள் அப்படின்னு தைரியம் கொடுக்கிறார். பாடுகளை அனுபவிக்கிற சபையா இது இருந்தது. பெர்கமு சபைக்கு ஆண்டவர் ஒரு பேர் கொடுக்கிறாரு, மனம் திரும்ப வேண்டிய சபை. அல்லேலூயா. இப்படி எல்லா சபைக்கும் ஒரு பேர் வச்சிருக்கிறார். பெர்கமுக்கு மனம் திரும்ப வேண்டிய சபை. தியத்திரா இந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு பேர் கொடுத்திருக்கிறாரு. இது நிறைய கள்ள உபதேசங்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கும் சபை அப்படின்னு பேர் கொடுத்தார். சர்தைக்கு தூங்குகிற, விழித்திருக்கிற, நீ தூங்கி கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லி தூங்குகிற சபைன்னு ஒரு பேர் கொடுக்கிறார். பிலதெல்பியாக்கு நீ எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்து கொண்டிருக்கிறாய், திறந்த வாசல் உனக்கு வச்சிருக்கிறேன்னு பேர் கொடுக்கிறார். லவோதிக்கியாவுக்கு ரொம்ப அழகான ஒரு பேரு, அனலும் இல்லை குளிரும் இல்லை, வெதுவெதுப்பான சபை. சத்தமா சொல்லுங்க. இங்கிலீஷ்ல லூக் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 சபைகளுக்கும் வெவ்வேறு பேர்களை கொடுத்தாலும் இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை முதலாவது வெளிப்படுத்துகிறார். நீங்க எல்லா இடத்துலையும் நீங்க முதல்ல படிச்சீங்கன்னா
இயேசு கிறிஸ்து தன்னை முதல் யார் என்று அவர் வெளிப்படுத்துகிறார் இந்த 7 சபைகளுக்கும். ரெண்டாவது, இந்த சபைகளுடைய நிலைமையை குறித்து அவர்கிட்ட சொல்றார். அல்லேலூயா. அந்த சபைக்கு தான் ஆண்டவர் பேசினாரு, ஜாயினேஜுக்கு பேசல அப்படின்னு கிடையாது. சபை என்பது கட்டடம் அல்ல, உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தான். இந்த வார்த்தை நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா ரொம்ப 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பாருங்களேன், ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆமென். அப்போ இந்த 7 சபைகளை ஆண்டவர் கடிதங்களாக எழுதி அனுப்பும்பொழுது, முதலாவது இந்த 7 சபைகளுக்கு தான் யார் என்பதை அவர் அறிவிக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், லவோதிக்கியா திருச்சபைக்கு நீங்கள் 3ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பாருங்க, அவர் யாருன்னு வெளிப்படுத்துறார் பாருங்க. உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமென் என்று சொல்லுகிறவர். அல்லேலூயா. எல்லா சபைகளுக்கும் இந்த பேட்டர்ன் ஆண்டவர் ஃபாலோ பண்றார். முதலாவது தன்னை யார் என்பதை அறிவிக்கிறார். ரெண்டாவது இந்த சபையினுடைய நிலைமையை குறித்து சொல்றார். மூணாவது இந்த சபையை கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்றார். அல்லேலூயா. நான்காவது அந்த சபைக்கு தேவையான ஆலோசனை கொடுக்கிறார். ஆமென். இந்த பேட்டர்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சர்ச்சுக்கும் ஃபாலோ பண்றார். இந்த 7 சபைகளில் கிட்டத்தட்ட பார்த்தா எல்லா சபைக்கும் திட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. 2 சபை மட்டும் ஆண்டவர் திட்டவே இல்லை. அது என்ன சபைன்னு உங்களுக்கு நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் அப்புறம் நீங்கள் இல்லை இப்போயே கூட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சிம்மர்னா சபைக்கும் பிலதெல்பியா சபைக்கும் தான் பெரிய திட்டு ஆண்டவர் இல்லை. மற்ற எல்லா சபைக்கும் பயங்கரமாக திட்டு விழுது. அதில் ரொம்ப அதிகமாக திட்டு வாங்கின சபை என்னன்னு பார்த்தா அதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். லவோதிக்கியா திருச்சபை. சொல்லுங்க, லவோதிக்கியா திருச்சபை. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஏன் திட்டுறாருன்றதையும் அவர் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துறாரு பாருங்களேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அல்லேலூயா. லவோதிக்கியா திருச்சபை குறித்து ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கம் 14, 15, 16 வசனங்களிலே ஆண்டவர் சொல்றார். லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமா இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமர்கள் ஆட்சி செய்த நாட்களில் இந்த லவோதிக்கியா பட்டணம் ரொம்ப பிரசித்திப்பட்ட ஒரு பட்டணமாய் காணப்பட்டது. இந்த லவோதிக்கியா பட்டணம் எதற்கு அதிகமாக ஃபேமஸாக இருந்துச்சுன்னா, இவங்க அதிகமாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அதிகமாக செய்தவர்களை காணப்பட்டார்கள். ரோமர் ஆட்சி செய்த காலங்களில் இந்த 7 சபைகளை காட்டிலும் இந்த லவோதிக்கியா ரொம்ப ஃபேமஸான ஒரு பட்டணமாய் காணப்பட்டது. இன்றைக்கு இருக்கிற துருக்கி என்று அழைக்கப்படுகிற தேசத்தில் ஒரு பகுதி இந்த லவோதிக்கியா திருச்சபை இருக்கிறது. அந்த காலங்களிலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு பட்டணமாய் பேங்கிங் செக்டார், அந்த காலத்தில் பேங்கிங் செக்டாரு, டெக்ஸ்டைலு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ண ஒரு பெரிய இடம். இதெல்லாம் தாண்டி இந்த லவோதிக்கியா இந்த இடம் எதற்கு பிரபலமாய் அழைக்கப்பட்டது என்றால், இவர்களுக்கு பொதுவாகவே குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் கிடைக்காதான். அந்த லவோதிக்கியா இடத்துக்கு ப்ராப்பரான ஒரு குடிநீர் வசதி இல்லாதபடினால் பக்கத்தில் இருக்கிற நாடுகளிலிருந்து பெரிய பைப் சிஸ்டம்லாம் போட்டு இந்த சிஸ்டம் மூலமாக அந்த லவோதிக்கியா பட்டணத்திற்கு தண்ணீர் வர அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த இடத்துலேருந்து வருகிற தண்ணீர் சில நேரத்தில் அது ரொம்ப குளிராக வருமாம், சில நேரத்தில் ரொம்ப சூடாக வருமாம். இது ரெண்டும் இணைந்து அந்த பெரிய பைப் வழியாக அந்த லவோதிக்கியா பட்டணத்திற்கு வரும்போது அது வெதுவெதுப்பாக மாறிவிடும் என்றது சரித்திரம் சொல்லுகிறது. இந்த வெதுவெதுப்பான தண்ணீரை எடுத்து ஜனங்கள் குடிக்கும் போது அது குடிக்க முடியாத அளவிற்கு அவ்வளோ கசப்பா வாந்தி பண்ணுகிற அளவிற்கு அது அவ்வளோ மோசமாக இருக்குமா. இயேசு கிறிஸ்து அந்த அந்த அந்தந்த பட்டணத்தினுடைய நிலைமையை புரிந்து ஆவிக்குரிய விதத்தில் இவர்களோடு அவர் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா.
சத்தம் வராமே. அதனால தான் சொன்னார், நீ ஒன்று அனலாக இருந்தால் நல்லாயிருக்கும், குளிராக இருந்தால் நல்லாயிருக்கும். உன் ஊரில் இருக்கிற மாதிரியே உன் தண்ணி ரொம்ப மோசமாக இருக்குதே, நீ எதுலையா ஒன்றுத்தில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுறார். அல்லேலூயா. இவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை அறிந்து இயேசு கிறிஸ்து அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி சொன்ன வார்த்தை, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தின் இயக்கம் அவருடைய பாரத்தை புரிந்து அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், அவருடைய விருப்பத்தை செய்கிறவர்களாய் நாம் இந்த கடைசி நாட்களிலே வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவருக்குள்ள இருந்த ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு துடிப்பு, பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று தன்னை அர்ப்பணித்தார். அல்லேலூயா. அப்போ அழைக்கப்பட்ட நமக்கும் ஒரு பெரிய பிரதான கட்டளை, அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆமென் ஆவியால் நிரப்பப்பட்ட நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய கட்டளை, நம்முடைய இஷ்டத்தின்படி சித்தத்தின்படி வாழ்வதற்காக அல்ல, அனுப்பினவர்களுடைய சித்தத்தின்படி செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அப்போது ஆண்டவர் ஒன்று விரும்புகிறாரு, ஒன்று அனலாரு, ஒன்று குளிராரு. இப்படி வெது வெதுப்பாக இருக்கிற வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த மதிய நேரத்தில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையை, ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை சில நேரங்களில் கடிந்து கொண்டு சுட்சிக்கிறேன். நமக்கு நிறைய கேள்வி இருக்கும், நல்லா தானே போயிட்டுருக்கு, ஏன் ஆண்டவர் சில பாடுகளை சில வழியில் நம்மளை கொண்டு போகிறார், இது இந்த வழியை தாங்க முடியலையே, இந்த பாரங்களை தாங்க முடியலையே. அப்போ சில நேரங்களில் நம்மை அவர் சுட்சிப்பதற்கு அநேக காரணங்கள் உண்டு. ஆமென். அதற்கு பின்பதாக இருக்கிற பெரிய காரியம், அவர் நம்மை நேசிக்கிறார். எவர்களை அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்களை சில நேரங்களில் கடிந்து கொண்டு சுட்சிக்கிறார். இந்த சபைகளை ஆண்டவர் கடிந்து கொண்டு சுட்சிப்பதற்கு காரணம், நீங்கள் சரியாக நல்லா நல்லா வரணும், நல்லா நீங்கள் எனக்கு ஏற்றது போல் நீங்கள் வணையப்படணுன்றதான். இன்னைக்கு நம்ம பாடினது போல, ஆண்டவரை உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய கரத்தில் களிமண்ணாய் ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. அப்போது லவோதிக்கியா திருச்சபையை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு அற்புதமான காரியம், நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற அருமரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தங்களை குறித்து தாமதியாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நம்மை நீடிய பொறுமை உடையவராய் இருக்கிறார் என்று 2 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் பக்தன் எழுதுகிறார். அப்போ ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி நம்மை அவர் வணைந்து கொள்ள நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். இப்போ நம்முடைய ஜபங்கள்லாம் மாறணும். ஆமென். அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. இனி நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவேன் கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறபடினால் தைரியமாய் கிருபா சண்டைக்கு போகலான்னு ஆண்டர் அதிகாரம் கொடுத்துருக்கு. அப்போ எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றதுக்கு நேரம் இருக்கு. ஆனால் வளர வளர ஆவிக்குரியவர்களாய் நாம் வளர வேண்டும் என்று ஆண்டர் விரும்புகிறார். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு விசுவாசிகள்னு பேரை தாண்டி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு அழகான பேரை கொடுக்குறாரு, ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நீங்களும் நானும் யாரு? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான் அப்படின்னு சொல்றாரு. அதான் பவுல் வேதனைப்படுறாரு. முதல்ல குழந்தையா இருந்தீங்க, குழந்தைய போல பேசினீங்க, அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருந்தது, உங்களுக்கு பால் ஊட்டி வளர்த்தோம், உங்க கூடவே பேம்பர் பண்ணோம், உங்க கூடவே இருந்து வளர்த்து விட்டோம், எல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் இப்போ ஆவிக்குரியவர்களாக நீங்கள் வளர்ந்துருக்கணுமே, காலத்தை பார்த்தால் போதலாக வேண்டி நீங்கள் இன்னும் இப்படி உங்களை பேம்பர் பண்ணிட்டே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென். இருப்பாய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லியே செக் உங்களை பேம்பர் பண்ணிட்டே இருக்கணும்னு நீங்கள் சொல்றீங்களே. ஆமாம், நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போது நாம் இன்னும் அப்படியே பால் குடிக்கிற குழந்தைகளாக அல்ல, ஆண்டருக்குள்ளே திராணி உள்ளவர்களாய் ஸ்திரப்பட்டவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென்.
அப்போது நம்முடைய ஜபங்கள் மாறணும், நம்முடைய ஜபங்கள் மாறணும், சிந்தை மாறணும், ஏக்கங்கள் மாறணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போது அப்பாகிட்ட எல்லாத்தையும் சொல்கிறது தப்பு இல்லை, ஆனால் வளர வளர ஆண்டவருடைய வசனத்தை அறிந்து வளர வளர ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் தொடும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் பார்த்து கேட்டார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். என்னைக்காவது நம்ம கேட்குறோமா? அப்படி என்னைக்கா கேட்குறோமா? ஆண்டவரே இன்னும் இந்த கடன் பிரச்சனை இன்னும் மாறலை, இன்னொரு சொந்த வீடு இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை கேட்குறது, ஆண்டவர்கிட்ட எல்லாம் கேட்கலாம். ஆனால் ஆவிக்குரியவர்களாய் அவரிடத்துல வளர வளர வளரும் போது நான் விசுவாசிக்கிற நம்முடைய ஜபங்கள்லாம் மாறும். ஆமென். இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு இல்லை, அதெல்லாம் கேட்குற தப்பும் கிடையாது. ஆனால் ஒரு ஆவிக்குரியவனுடைய ஜபம் எப்படி மாறும் தெரியுமா? ஆண்டவரே நீர் விரும்புகிறது என்ன, நான் என்ன செய்ய விரும்புகிறீங்க, நான் உமக்காக நான் என்ன செய்யணும், நான் எப்படி மாறணும் அப்படின்னு அந்த ஜபங்கள்லாம் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த மதியான நேரத்தில் இந்த சபையினுடைய 3 நிலைமைகளை குறித்து நாம் தியானம் பண்ணுவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு நிலைமைகளை ஆண்டவர் வைத்திருந்தார். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக சொல்வார், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் எபேசு சபைக்கு சொல்றார், உன் விளக்கு தண்டை அணைச்சிருவேன்றார். விளக்கு தண்டு என்பது தேவ பிரசனத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார். இப்போ லவோதிக்கேயா திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ அனலாரு குளிராயிரு, வெதுவெதுப்பா இருந்தனா உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 19ஆம் வசனம் சொல்றாரு, நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அல்லேலூயா. இந்த சபையினுடைய 3 நிலைமைகள், 3 விதமான நிலைமைகள். நான் மறுபடியும் சொல்ல, சபை என்பது கட்டடத்தை அல்ல, அதில் உள்ள இருக்கிற ஆட்களை நான் சொல்லுகிறேன். லவோதிக்கேயா பட்டணம், அதில் உள்ள வாழ்ந்த ஜனங்கள். 3 விதமான நிலைமைகள் அவர்களுக்கு இருந்தது. நம்பர் 1, நிலையில்லாத வாழ்க்கை அவர்களுக்கு காணப்படும். என்ன வாழ்க்கையா? நிலையில்லாத வாழ்க்கை. 15ஆம் வசனத்திலிருந்து இவர் சொல்றார் பாருங்களேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலையாவது இருந்தால் நலமா இருக்கும். 16ஆம் வசனத்தில் ரொம்ப அழகா சொல்றாரு, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று மாந்தி பண்ணி போடுவேன். அப்போ இவர்களுக்குள்ள காணப்பட்ட ஒரு காரியம் நிலையில்லாத வாழ்க்கை, ஸ்டேபிள் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். இன்னும் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். இப்போ இந்த லவோதிக்கேயா பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு ஒரு நிலைமை, இவர்கள் உலகமும் வேணும் ஆண்டவரும் வேணும்ன்ற ஒரு கேட்டகரி பீப்புள் ஆஃப் குரூப். அதான் நிலையில்லாத வாழ்க்கை. அதனால தான் ஆண்டவர் இவர்களை, உன் கிரியைகளை அறிஞ்சிருக்கிறேன், எல்லாம் ஓகே, ஆனால் ஒரு குறை உங்ககிட்ட இருக்கு, நீ ஒன்று அனலாக இருக்கணும், இல்லை ஒன்று குளிராக இருக்கணும். ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிறார். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. வெதுவெதுப்பாக இருக்கிற வாழ்க்கை ஆண்டவர் என்றைக்குமே பிடிக்காது. ஆமாம், பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, வாழ்ந்தா மீன் குழம்பு வாழ்க்கை வாழணும்னு. அல்லேலூயா. எப்பவுமே நல்லா ஃபயராக இருக்கிற வாழ்க்கை நமக்கு தேவை. ஆமாம், போராட்டங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம், வரும். ஆண்டவர் சொன்னார் யோவான் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, யோவான் 16:33, இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். சிமர்னா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டங்கள் வரலாம், வரும், சோதனைகள் வரும். ஆமென். ஆனால் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன்
பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சத்தமர் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். இந்த 3ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஒரு வார்த்தை எங்க பயன்படுத்துறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. சத்தமா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் ஒன்று விரும்புறாரு, ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நீங்களும் நானும் மாறணும். ஆமென். அதற்கு தானே இந்த ஆவியானவர் நமக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போவேனாகில் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன், சகல சத்தியங்களுக்குள்ளாக அவர் உங்களை வழிநடத்துவார். அப்போ இந்த கடைசி நாட்களிலே இந்த ஆவியானவர் உதவியை சார்ந்து நாம் வாழும்போது ஒரு நிலையுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த ஆவியானவரை நம் சார்ந்து நம் பாடினது போல அடைக்கலமே உமது அடிமை நானே, அதில் பாடணும், என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்பவரே. அல்லேலூயா. அப்போ இதை பாடுறது மட்டும் இல்லை, இந்த ஆவியானவரோடு நம்ம நடக்கும்பொழுது இந்த ஆவியானவரோடு நாம் வாழ்க்கை அவரோடு சேர்ந்து நடப்போமானால் சரியான விதத்தில் அவர் நம்மை வழி நடத்துவார். ஆமென். உலகம் வேணும் ஆண்டவர் வேணும்ன்றது வெதுவெதுப்பான வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு வைராக்கியம் வேணும். பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு வைராக்கியம் வேணும். ஆமென். தானியலுக்குள்ள இந்த வைராக்கியம் இருந்தது. ஒரு பெரிய விருந்துனா யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் ராஜா வீட்டு விருந்துனா யோசிச்சு பாருங்க, இருக்கிற எல்லாம் நான்வெஜ்ஜில் எல்லாமே இருந்திருக்கும், வெஜிடேரியன் இருந்திருக்குமான்னு தெரில. ராஜா வீட்டு விருந்து பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த மனுஷனுக்கு சாப்பிட்றதுக்கு அது சாப்பிட்டா தப்பா ரைட்டான்னு பார்க்கறத விட அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு வைராக்கியம், இந்த ராஜாவின் போஜனத்தால் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆமா. சாத்ராக் மேஷாக் ஆபேத் இந்த வாலிபர்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்தது. என்ன ஆனாலும் சரி, நிறுத்தின இந்த பொன் சிலையை நாங்கள் ஒரு நாளும் வணங்க மாட்டோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. இந்த லவோதிக்கேய திருச்சபையில் இருக்கிற ஒரு பெரிய வேதனை என்னன்னா, ஆண்டவர் வேதனைப்படுறாரு, உன் கிரியெல்லாம் அரைஞ்சிருக்கிறேன் எல்லாம் ஓகேப்பா, ஆனால் ஒரு நிலையில்லாத வாழ்க்கை உனக்குள்ள இருக்கே. உலகம் வேணும் ஆண்டவரும் வேணும், நினைச்சா உனக்கு ஆண்டவர் தேவை, இல்லைன்னா உலகத்தின் உதவியும் தேவை, நினைச்சா ஆவியானவர் பலன் தேவை, இல்லைன்னா உன் பலத்தை சார்ந்து வாழ்ற. இது வெதுவெதுப்பான வாழ்க்கையை குறிக்குது. இப்படி நீ இருப்பான்னு சொன்ன எனக்கு வேற வழியே இல்லை, நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன். ஆகவே நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த மதியான நேரத்தில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையை, நாம் எதை சார்ந்திருக்கிறோம்? நாம் எதை சார்ந்திருக்கிறோம்? இந்த உபவாச ஜபத்தில் நாம் யாரை சார்ந்திருக்கிறோம்? ஆண்டரை சார்ந்திருக்கிறோமா? ஒரு வார்த்தையை சார்ந்திருக்கிறோமா? எல்லாம் நம்ம சார்ந்திருக்கிறோம், நான் அவரை நம்புறேன்னு சொல்கிறோம். ஆனால் நெருக்கங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, அநேக நேரங்களில் பிரச்சனைகள் தலையின் மேல் போகும்போது நம்ம அவரை அதிகமாக நம்புகிறோமா இல்லையான்றதான் கேள்வி. அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்று விரும்புகிறாரு. ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போதலை. இப்போ நம்ம ஆண்டர அவருடைய வார்த்தை அதிகமாக நம்புவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமென். ஆமென். சடங்காச்சாரங்களையும் உலகத்தின் உள்ள எல்லா காரியத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுதான் நிலையில்லாத வாழ்க்கையை குறிக்கிறது. லவோதிக்கேய திருச்சபையில் இருக்கிற ஒரு பெரிய டிராபேக், ஒரு நிலையான வாழ்க்கை இல்லையப்பா. வாழ்க்கையை சரிப்படுத்து, வாழ்க்கையை சரிப்படுத்து, ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. அப்பொழுது நான் சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் அருள் செய்வேன் சொல்றார். ஆமென். இந்த நாட்களிலே ஒரு நிலையான சிந்தை, ஒரு நிலையான வாழ்க்கை நமக்கு தேவை. ஆமென். குடும்பத்தில் முடிவுகள் எடுக்கும்போது, ஆமென், வேலை ஸ்தலத்தில் முடிவுகள் எடுக்கும்போது, ஆமென், பல காரியங்களை செய்யும் போது எல்லாவற்றிலும் தேவ ஆவியானவருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே, ஒரு நிலை உள்ள ஒரு வாழ்க்கை
ஆமென். நிலை உள்ள ஒரு அவங்க அஸ்திபாரம் உங்கள் மேலே போடப்பட்டிருக்கணும் ஆண்டவரே. ஆமென். கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கணும். வசனம் அதான் சொல்லுது, பெரும் மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு ஒரு நாளும் அசைக்கப்பட்டு போகாதிருக்கிறதுக்கு காரணம் அஸ்திபாரம் நம்பிக்கை கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறபடியினால். அப்படிப்பட்ட ஒரு நிலை உள்ள வாழ்க்கை எனக்கு தருவீராக. அல்லேலூயா. கடைசி நாட்களிலே ஒரு நிலை உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ மாண்ட சமூகத்தில் நாம அர்ப்பணிப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கரெக்டாக முடிவு எடுக்க முடியல, 2 மனமாக இருக்கு, டிசைட் பண்ணவே முடியல. அந்த நேரத்திலலாம் அவசரப்பட்டு செய்யாமல் சுற்றி இருக்கும் நிறைய என்கரேஜ் பண்ணே இருப்பாங்க, செய்யணும். நம்மளும் திடீர்னு செஞ்சுட்டு அப்புறம் உட்காந்து புலம்பிட்டு இருப்போம். நான் ஒழுங்காக அப்பயே சொன்னேன், செய்யாமல் இருந்தேன், நீ தான் என்னை டார்ச்சர் பண்ணி செய்ய வச்சுட்டேன். அது இல்லை, ஒரு ஆவிக்குரியவனுக்கு அழகு அவன் எல்லாவற்றையும் நிதானித்தவன் அறிகிறான். அவன் தேவ ஆலோசனையின்படி அறிகிறான். நிலையுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ முதலாவது இவர்களுக்குள்ள இருந்தவர் இந்த சபையினுடைய முதல் நிலைமை நிலையில்லாத வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் நான் சொன்னேன், முதல்ல அவர் யாருன்னு வெளிப்படுத்துறார். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. கிறிஸ்து யார் என்பதை இந்த சபைக்கு வெளிப்படுத்துகிறார். உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமென் என்று சொல்லுகிறதாவது. அதுக்கப்புறம் சபை நிலைமையை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்றார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரா இல்லை, நீ வெதுவெதுப்பா இருக்கிறேன்னு சபை நிலைமையை கத்தர் ஆண்டவர் சொல்றார். அதுல முதல் நிலைமையை நாம் பார்த்தோம், நிலை இல்லாத வாழ்க்கை. சத்தமா சொல்லுங்க. 2வது இந்த சபைக்குள்ள ஒரு நிலைமை, இது ரொம்ப சின்ன செய்தி தான். ஆகவே இதில் ரொம்ப நான் குழப்புறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆமாம், இருக்கிறதே மொத்தம் 14லேருந்து 22 வசனம் தான், கிட்டத்தட்ட 10 வசனம் உள்ளதான் இருக்குது. இதில் என்ன தான் ரொம்ப சின்ன செய்தி தான். ஆகவே நீங்கள் கவனிக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுறேன். 2வது இந்த சபையினுடைய நிலைமை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன். 17, 18 வசனங்கள். 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்லுகிறபடியா. அப்போ அந்த 2வது நிலைமை, நான் சரியாதான் இருக்கிறேன் என்ற மன மெட்டிமை. அல்லேலூயா. நான் கரெக்டாக தான் பார்க்கிறேன், எனக்குள்ள எந்த குறையும் இல்லை, நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன். இங்கிலீஷ்ல தான் போட்டிருக்கேன், ஐ அம் பர்ஃபெக்ட், ஐ அம் ஆல் ரைட். அப்போ 2வது நிலைமை, முதல் சொல்றாரு நிலை இல்லாத வாழ்க்கை, 2வது நான் சரியா தான் இருக்கிறேன்ற மனமேட்டிமை. அந்த ஆட்கள் சொல்றாங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டத்தக்கவனும் தரித்திரம் குருடன் நிர்வாணமா இருக்கிறத கொஞ்சம் கூட நீ அறியாம ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், குறை இல்லாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு திரியிறிய. நீ இப்படிப்பட்ட மனமேட்டிமை உனக்கு இருக்கக்கூடாது, நீ மனம் திரும்பணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சரியாய் நம்மை சத்தியத்தின்படி நடத்துகிறவர், பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர், சமாதானக்காரர். அவர் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் ஏதாவது இருக்கும் போது அதை ரொம்ப அழகா அதை சுட்டி காட்டிடுவார். அல்லேலூயா. அதை நீங்க அவரோடு நீங்க நடக்கும்போது உங்களுக்கு அது நல்லா தெரியும். எதனா ஒரு விஷயத்துல அப்படி தெரியாம போகும்போது உள்ள ஒரு சமாதான குறைவை உண்டு பண்ணிடுவார், ஒரு சமாதான குறைவு உண்டு பண்ணுவார். இத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க வாழ்க்கையில். அல்லேலூயா. அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம், இது ஆவியானவருக்கு பிரியம் இல்லை. என் வாழ்க்கையில் எத்தனையோ தடவை அதை நான் அனுபவித்திருக்கேன். நமக்கு எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம். ஒரு நாள் நானும் பிரைஸ் ட்ரெஸ் வாங்க போனோம், ஒரு மாலுக்கு ட்ரெஸ் வாங்க போகலான்னு போனால் அந்த பொம்மையிலலாம் ட்ரெஸ்ஸு போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நானும் வாங்குறேன்னு சொல்லி நானும் உள்ளே போய் பேக்கில் கடன்னு ஒரு அந்த எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ட்ரெஸ் எடுத்து பேக்கில் போட்டு எப்பயாவது தான் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது. அப்போ போய் ட்ரெஸ் எடுத்தால் நான் என்றைக்குமே அப்படி ஃபீல் பண்ணதில்லை. எனக்குள்ளே இருக்கிற ஒரு சமாதானம், ஒரு குறைவு நான் அன்றைக்கி அனுபவிக்க ஆரம்பித்தேன். ஒரு பெரிய ஒரு சமாதான குறைவு. எனக்கு பேசிட்டு சொன்னேன், என்னம்மா ஏதோ சமாதான குறைவு, ஏதோ தப்பு பண்ணிட்டா போல இருக்கே, ஒருவேளை ஆவியானவர் விரும்பலை போல, நாம் ஆண்டர்கிட்ட கேட்காம என்னமோ செய்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேக் அப்படியே அந்த கடையில் வச்சுட்டு வெளியே வந்தேன்.
ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த போன சமாதானம் மறுபடியும் இருதயத்தில் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. இப்போ ஆவியானவர் நம்மை சரியாய் நடத்துகிறவர். அல்லேலூயா. அவருடைய சத்தத்திற்கு நாம் கவனமாய் கீழ்ப்படியோமானால் நம்மை பாவத்தை குறித்து, நீதி குறித்து, உலகத்தில் வரப்போகிற நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து சரியாக நடத்துவார். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போது இந்த லவோதிக்கேய திருச்சபையினுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவு, நிலையில்லாத ஸ்டேபிளே இல்லை. முதல்ல நீ எதுலையா ஒன்றுத்தில் முடிவு பண்ணி ஒழுங்காக இரு, ஸ்டேபிளாக இரு. ரெண்டாவது, நான் சரியாக தான் இருக்கிறேன்னு உனக்குள்ள ஒரு மனம் மேட்டிமைங்க. எத்தனையோ பேர் உங்ககிட்ட வந்து இது தப்புப்பா, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி ஆன்ற வார்த்தையின் மூலமாகவோ, உங்கள் கணவர் மனைவி, ஒருவேளை நீங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்களை நடத்துகிறவர்கள் நிறைய இடத்துல சொல்லும் போது அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு தான், நான் சரியாக தான் இருக்கிறேன், எனக்குள்ள ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போமான ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. ஏன் உனக்கு வேறு வார்த்தை கிடைக்கலையா? நாங்களே வந்து போய் தான் உபாசத்தை வந்துக்கிறோம், இதை வேறு வாந்தி பண்ணி போட்டுருவோன்னு. அண்ணா நைட்டு உட்காந்து நாங்கள் இந்த போன வாரம் இந்த சுவிட்சர்லாந்து போயிட்டு வரோம். தூக்கம் வந்து எல்லாம் மாறிட்டு, ஆகவே விடிய காலம் 4 மணிக்கு தான் தூக்கம் வருது. விடிய காலம் 4 மணினா அவங்க டைம் அப்போ தான் 12 மணி. ஸோ அந்த டைம் டிஃப்ரென்ஸ் இன்னும் மாறலை. அப்போது வந்து தானே தூக்கி பார்க்க, சரி மெசேஜ் ஆச்சு ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்கும்போது ஆவியானவரே, பாஸ்டர் ஆக்சுவல் நேற்று பேசும்போது தான் சொன்னாங்க, நாளைக்கு வாசிப்பில் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு. இது நான் இது கடவுள், சரி உட்காந்து ஆண்டர் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டர் இந்த வார்த்தையில் ஆவியானவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். இப்போ நான் புரிந்து கொண்ட ஆண்டர் சபைக்கு அவர் சில காரியங்களை அவர் பேச விரும்புகிறார். ஆமென். அதை நான் புரிந்து கொண்டேன். தாம் நேசிக்கிறவர்களை அவர் சில நேரத்தில் கடிந்து கொண்டு அவர் சிட்சிக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. அப்போது இந்த மதிய நேரத்தில் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிற ஒரு நிலை உள்ள வாழ்க்கை நமக்கு தேவை. ஆமென். சரியாய் முடிவு செய்கிற ஒரு நிலை உள்ள சிந்தையை ஆவியானவர் நமக்கு தருவாராக. அவசரப்படாமல், ஆமென், நிதானமாய் தேவ ஆவியானவரிடத்துல ஆலோசனை கேட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு, ஆமென், எல்லா காரியத்தையும் செய்கிறது உங்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனாலும் சரியான ஆலோசனையை கர்த்தர்கிட்ட கேட்டு செய்து பாருங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசமாய் இருக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானத்தை கர்த்தர் தருவார். சமாதானம் பெரியதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்போது நிலை உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. எல்லாவற்றிலும் நிலை உள்ள ஒரு வாழ்க்கை தேவை. அல்லேலூயா. ரெண்டாவது, ஆவியானவர் வார்த்தையின் மூலமாய் நம்மை சில நேரத்தில் சிட்சிக்கும் பொழுது, ஆமென், ஆலோசனைகளை கொடுக்கும்போது, அந்த எந்த ஆண்டரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை இது எனக்காக தான் எடுத்துக்கொண்டு பாருங்க, உங்கள் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த லவோதிக்கேய கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பாருங்க, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாக இருக்கிறத அறியாமல் நீ வந்து உன்னை பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்கியப்பா, எனக்குள்ள குறையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியே. அப்போ வந்து நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமாம். 1 யோவான் அதிகாரத்தை 1 யோவானுக்கு திருப்புங்களேன். 1 யோவான் 8ஆம் அதிகாரத்துன்னு பாருங்களேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் இன்றைக்கும் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நல்ல சத்தவர் அல்லேலூயா. அப்போது எனக்குள்ள பாவம் இல்லை, எனக்குள்ள குறைவு இல்லை, எனக்குள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதில்ல. ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட நீர் நடத்தும், உம்முடைய கிருபையால் என்னை நடத்தும் என்று நம்மை தாழ்த்தும் போது, இவர்களுக்குள்ள இருந்த ஒரு பெரிய பிரச்சனை மனம் மெட்டிமை. அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்லி காட்டுறார். நிர்வாணமா இருக்கிறத அறியாம நீ ஐஸ்வர்யவான் என்று எனக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்லிட்டு இருக்கிறிய, இது ரொம்ப தப்பு. நீ ஐஸ்வர்யான் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடித்துக் கொள்ளுவதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலியம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நமக்கு பிடிக்குதோ
இல்லையோ, சில நேரத்தில் ஆவியானவர் சொல்றது நமக்கு சுருக்குன்னு சில நேரத்தில் குத்த தான் செய்யும். அல்லேலூயா. உண்மையாங்க, ஆவியானவர் சொல்ற சில நேரத்தில் நமக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம விருப்பத்தின்படி வணைகிறவர் அல்ல, அவர் விருப்பத்தின்படி நம்மை வணைகிறவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைக்காக நீர் பேசுகிறது பிரயோஜனமாக இருக்கிறது, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஆண்டர் அதுதான் மறுபடியும் அங்கே சொல்கிறாரு, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் 21ஆம் வசனம் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஜெயம் கொள்ளுகிறவன் யாரு? ஆண்டர் சத்தத்தை கேட்டு மனம் திரும்புகிறவர்கள் எவர்களோ. ஆமேன். அவர்களை என்ன பண்றாராம் பாருங்களேன், என்னுடனே சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வன். எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த ஆண்டர் நம்ம கொடுக்குறாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் இதெல்லாம் உண்டானது. அல்லேலூயா. அப்போ நான் சரியாக தான் இருக்கிறேன், இல்லை எனக்குள்ள பாவம் இல்லை, குறை இல்லை அப்படின்னு சொல்றது இல்லை. ஆண்டவரே என்னை நீர் நீதியின் பாதையில் நடத்துவீராக. தாவீது எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு அழகான ஒரு குணம், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நிதானித்து அறிகிற ஒரு நல்ல நிலைமை. அவன் 139ஆம் கடைசி 2 வசனங்களிலே மிக அழகாக ஒரு பெரிய அரசனாக இருந்தாலும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது பாருங்களேன். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்துவீராக. ஆமென், ஆமென். நம்ம ஒரு நாளும் சரிப்படுத்துவதற்கு இந்த வேத வசனத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அந்த வேத வசனத்தை, இந்த ஜீவ தண்ணீரை குடிக்க குடிக்க ஒரு நாள் குடிக்கிறது இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் குடிக்கிறது இல்லை, தினந்தோறும் குடிக்கும் போது நாம் அவரை நெருங்கும் பொழுது நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தருவார். நாம் அவர்கிட்ட போக 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 ஒரு வெள்ளை சட்டையில் ஒரு கரை இருக்கு, தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை சட்டையில் ஒரு கரை இருக்கிறது தெரியாது, கிட்ட வந்து பார்க்க பார்க்க தான் என்னப்பா இவ்வளோ கரை வச்சுட்டு இப்படி போட்டுருக்கிறேன்னு தெரியும். இப்போ தூரத்தில் இருக்கிறது இல்லை, அவர்கிட்ட நெருங்க 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 நமக்குள்ள இருக்கிற குறைவுகளை அது பெருசாக தெரியும். அப்போ அவரிடத்துல சொல்லி, ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி பாருங்க. அதான் வசனத்தில் வாசிச்சோம், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அக்கிரமத்தையும் அவர் நீங்களாக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களுக்கு சமாதானம் தந்து உங்களை நித்தமும் அவருடைய பாதையிலே நடத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சபையினுடைய நிலைமையை குறித்து சொல்றாரு. நீ நிலையாவே இல்லையாப்பா, 2 மனமாக சுற்றிட்டே இருக்கீங்களே, சரிங்க நான் உன்னை வந்து ஒரு பக்கம் திட்டினாலும் இன்னொரு பக்கம் நான் உன்னை சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. எடுத்தோம் கவுத்தோம்லாம் ஆண்டவர் எங்கேயும் பேசலை. அவர் நினச்சிருந்தா அவருக்கு எல்லாம் அதிகாரம் இருக்குது, அப்படி நினச்சிருந்தா நம்ம இன்னைக்கு உட்காரவே முடியாது. அவன் நான் கிருபை உடையவராய், இரக்கம் நிறைந்தவராய், நீடிய பொறுமை உடையவராய். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி ஜோம் பண்ணுவேன், எனக்கு நீடிய பொறுமையே இல்லை ஆண்டவரே, மொய் போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் நீடிய பொறுமை தேவையா? ஆமென். இப்போ ஆண்டவர் பாருங்க, நீடிய பொறுமை உடையவராய். அவர் ஒரு பக்கம் திட்டினாலும் இன்னொரு பக்கம் கரிசனை நிறைந்தவராய். நீ சரியாகணும், நீ சரியானதான் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன், நீ வந்து ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பிடு. நீ மனம் திரும்பினா உன்னை எப்படியாவது சரி பண்ணி உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி உன்னை வந்து கீழே தள்ளுறதுக்கு அவ்வளோ பேர் ரெடியா இருக்கான். இந்த பொல்லாத பிசாசு உன்னை குற்றப்படுத்துவதற்கு அவன் எப்போதும் ஆயத்தமா இருக்கான். ஆனா நீ மனம் திரும்பிட்டன்னா, நீ ஆசைப்படி நீ மாறிட்டேன்னா, நான் உன் ஜெயம் கொள்ளுகிறவனா மாறிட்டேன்னா, நான் என் சிங்காசனம் என் பக்கத்தில் உன்னை உட்கார வச்சு உன்னை அழகுபடுத்துவேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை போல ஒரு அருமையான ஆண்டவர் யாருமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன், ஆமேன். திட்டினாலும் சில பேர் பார்த்தீங்களா, சில அப்பா அம்மாமார்கள் குழந்தைகள் அடிக்கும் போது கை ஸ்பீடாக வரும், ஆனால் வரும் லைட்டாக டம்மால் தொட்டு விட்டுருவோம். அந்த மாதிரி தான் ஆண்டவர் ஸ்பீடாக அடிக்கிற மாதிரி வந்து மெதுவாக தொட்டு சொல்கிறாரு, நீ மனம் திரும்பு. அல்லேலூயா. மனம் திரும்பு என்ற வார்த்தை, ரிப்பென்டன்ஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு இல்லை, சிந்தை மாறுதல், சுவாபம் மாறுதல், அதுதான் அர்த்தம். சேஞ்ச் ஆஃப் மைண்ட்னு அர்த்தம் ஆங்கிலத்தில். அல்லேலூயா. ஆமாம், அதான் நாளுக்கு நாள் மறுரூபமாகுங்கள் சொல்றார். ஆமே. கை உயர்த்தி, ஆண்டவரே நாளுக்கு நாள் நாம் மறுரூபம் ஆகணும், உடைய வார்த்தை என்கிற ஜீவ தண்ணீரை
வார்த்தை என்கிற ஆவியானவரை, வார்த்தை ஜீவ தண்ணீர் என்கிற இயேசு கிறிஸ்துவை நான் ஒவ்வொரு நாளும் குடிக்கும் பொழுது எனக்குள்ள சுவாபம் மாறும். ஆமென். உம்மை போல மாற எனக்கு கிருபை தருவீராக. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் சரியாக தான் இருக்கிறேன்ற மன மேட்டிமை உனக்குள்ள இருக்கு பார்த்தியா, அதுல இருந்து நீ மனம் திரும்பணும். ஆமென். நீ குறை இல்லை, நான் ஐஸ்வர்யவானு, ஆனா உன் நிலைமை என்ன தெரியுமா? நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ ஸ்டேபிள் இல்லை, நீ பரிதபிக்கப்படத்தக்கவனா இருக்க. ஆனா வெளியில நீ ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப எனக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு சுத்திட்டு இருக்க. ஆனா உன் நிலைமை என்ன தெரியுமா? தரித்திரன், குருடன், நிர்வாணமா இருக்க. இதுதான் உன் நிலைமை. ஆனா நீ சொல்லிட்டு இருக்க குறை இல்லை, நான் சரியா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். நான் உன்னுடைய ஸ்டோரி எல்லாம் எடுத்து வெளியே விட்டல. நான் உன்கிட்ட உன்னை கூப்பிட்டு நான் பொறுமையை உங்ககிட்ட சொல்றேன். நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பிரு, நான் உன்னை ரொம்ப அழகா மாத்திருவேன் சொல்றேன். அல்லேலூயா. பிசாசு எல்லாருக்கும் படம் போட்டு காட்டுறோம். ஒரு கதை வெளியே போச்சுன்னா காலி நம்ம. ஆமே. ஆனா ஆண்டருக்கு எல்லா கதையும் தெரிஞ்சாலும் அந்த படம்லாம் போட்டு காட்டாம, அதை ரொம்ப பெருசா பிரசித்தி இது பண்ணாம, ரொம்ப அழகா மூடி 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 கவர் பண்ணி நம்மளை கூப்பிட்டு தனியா சொல்றாரு, மனம் திரும்பிரு, நான் உன்னை சரி பண்ணிடுறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த மத்தியிலே ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் குறைவுள்ளவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமானால் நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாய் மாற்ற அவர் என்றைக்கும் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது ரொம்ப முக்கியமான நிலைமை இந்த சபையில, வாசற்படியில் நிற்கும் இயேசு கிறிஸ்து. வாசற்படியில் நிற்கும். 3 காரியத்தை சொன்னேன். இந்த சபையோட நிலைமையை நீங்க வீட்டில் போய் அப்புறம் கூட தியானிச்சு பாருங்க. நிலையில்லாத வாழ்க்கை ஒரு நிலைமை அவங்களுக்குள்ள. 2வது சரியா தான் இருக்கிறன்ற மன மேட்டிமை. 3வது வாசற்படியில் நிற்கும் இயேசு கிறிஸ்து. எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆண்டர் லவோதிக்கேயை பார்த்து சொல்றாரு, நான் கூட பேசிட்டு இருக்கிறேன்ல, இதெல்லாம் ரொம்ப கிட்ட இருந்து பேசுறேன்னு நினைக்கிறியா? நான் உனக்கு உள்ள இல்லை, நான் வாசலுக்கு வெளியே நின்று பேசிட்டு இருக்கேன்பா. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பணும். அதனால தான் இந்த வேர்டு யூஸ் பண்றாரு, ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அல்லேலூயா. இந்த வார்த்தை என்னோடு அதிகமாக ஆண்டர் பேச ஆரம்பிச்சார். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப அதிகமாக ஒரு வாரமாக அந்த நினைவிலேயே ஓடிட்டு இருக்கு. நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு பேசுறாரு, நம்மோடு தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் சித்தத்தின்படி நடக்கும்போது, அவர் விருப்பத்தின்படி நடக்கும்போது நம்மோடு இருக்கிறார், பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம இஷ்டத்தின்படி நம்ம விருப்பத்தின்படி செய்துட்டு இருக்கிறோம். ஆவியானவர் நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கீங்களா, என்ன முன்ன மாதிரிலாம் ஆவியானவர் சத்தம் கேட்கவே மாட்டேங்குது, எப்படி என்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நாள் அப்படி தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். முன்ன மாதிரி ஆவியானவர் சத்தம் கேட்க மாட்டேங்குதுப்பா, எப்பயாவது தான் ஒரு நாள் கேட்குது. ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார், நான் உள்ள இல்லை, நான் வெளியே நின்றுட்டு இருக்கிறேன்டா. இப்போ ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்த ஆண்டவர், நான் மனம் திரும்புது, நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் ஆவியானவர் வாசற்படி நின்று சில நேரத்தில் அவரை வெளியே தள்ளிடுறோம். நம்முடைய விருப்பம், நம்முடைய பிஸி ஸ்கெடியூலு, நம்முடைய குடும்ப சூழ்நிலை எல்லாம் மேலே வரும்போது இயேசு வெளியே போயிடுறாரு. அவருக்கு இடம் இல்லாதபடி வெளியே தள்ளிடுறோம். ஆனால் அவர் பேசுகிறத நிப்பாட்ட மாட்டார், அதுதான் பெஸ்ட்டு. அவர் பேசுகிறத நிப்பாட்டாருன்னா அவ்வளோதான். ஆனால் எவ்வளோ அவரை வேதனைப்படுத்தினாலும் துக்கப்படுத்தினாலும் வெளியே போய் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறார், நீ எப்படியாவது மனம் திரும்பணும். ஆனால் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்குள்ளதான் இருக்கிறாருன்னு. ஆனால் ஏசு சொல்கிறாரு, நான் உள்ளே இல்லை சார், நான் வெளியே இருக்கேன். நான் உள்ளே வராதபடிக்கு உனக்குள்ளே நிறைய உள்ளே பூந்துருச்சு. நான் வாசற்படின்னு கதை தட்டிக்கிட்டே இருக்கேன். ஒருவன சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள வரேன். ஆண்டவர் ஒருத்தனை வற்புறுத்தி உள்ள வருகிறவர் அல்ல. இஸ் வெரி ஜென்டில் காட். ரொம்ப ஜென்டலான ஸ்பிரிட். பர்மிஷன் கேட்கிறார். ஒரு மனுஷனுக்குள்ள வர்றதுக்கு பர்மிஷன் கேட்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிறது இல்லை. ஆனால் அவரை கனம் பண்ணாத பட்சத்தில், அவரை சரியா அவரை புரிந்து கொண்டு நடக்காத பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, அவர் வாசல் வெளியே போய் நின்றுடுறார். அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமே இல்லைங்க. லவோதிக்க திருச்சபை கிட்ட தான் சொல்றாரு, நான் வாசற்படி கதவை தட்டுறேன்ப்பா. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க, ஆண்டவரே வெளியே இல்லை ஆண்டவரே, எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. ஆமென். இந்த தியானிச்சுட்டு இருக்கும் போது தான் அந்த பாடல் ஆண்டவர் தந்தார், வாசல் வெளியே நிற்கும் இயேசுவே.
உள்ளே வாரம், என்னோடு போஜனம் பண்ண, என்னோடு பேசுங்க, நான் அர்ப்பணிக்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இருக்க நான் உனக்குள்ள இருந்து தான் பேசுறேன், உன் சத்தம்லாம் எல்லாம் கேட்குது. நீ நினைக்கிற நானும் நீ ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம், ரொம்ப ஐக்கியமா இருக்கிறோம், நீ நினைச்சிட்டு இருக்க. ஏமாந்து போயிடாத. நான் உனக்கு உள்ள இல்லை, வெளியே இருந்து பேசிட்டு இருக்கிறேன். எவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீ கேட்காம நீ சுற்றிட்டு இருக்க. நான் வெளியே இருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் உனக்குள்ளே வந்து போஜனம் பண்ணணும், கூட பேசணும், வாழ்க்கை மாறணும்னு விரும்புகிறேன். ஆண்டவர் சமூகத்தில் நாம இந்த நாளில் அர்ப்பணிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். நான் ஜெயம் இதெல்லாம் செய்யும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். லவோதிக்கேய திருச்சபையினுடைய 3 நிலைமைகள்: நிலை இல்லாத வாழ்க்கை, நான் சரியாக தான் இருக்கிறேன்ற மனமேட்டிமை, 3வது ரொம்ப முக்கியம், வாசற்படியில் நிற்கும் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழுமணிருக்கலாம், நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் விரும்புகிறாரு, நீ மனம் திரும்பணும். நான் எவர்களை நேசிக்கிறனோ அவர்களை சில நேரத்தில் கடிந்து கொண்டு சிச்சிக்கிறதுக்கு காரணம் நான் அவனை நேசிக்கிறேன். நீ ஒன்று குளிராயாவது அனலாயாரா இருந்தால் நல்லா இருக்கும். இப்படி 2மே இல்லாமல் இருந்தா எனக்கு வேற ஆப்ஷனே இல்லைப்பா, நான் அவனை வாந்தி பண்ணி போடுறதுக்கு. உனக்குள்ள அவ்வளோ குறைய வச்சுட்டு நான் சரியாக தான் இருக்கிறேன்னு உன்னே ஏமாத்திட்டு இருக்காத. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் குருடனும் நிர்வாணமாய் இருக்கிறதை அறியாமல் உனக்குள்ள குறையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிய. வேணாம், ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. நான் உனக்குள்ள இல்லாம நான் வெளியே நின்று பேசிட்டு இருக்கிறேன். வாசற்படி நிற்கும் இயேசுவே, எனக்குள்ளே வாரும் அப்பா. ஜெப சிந்தையிலே நாம் இருப்போம். ஆண்டவர், ஆமென். ஆண்டவரை எங்களை ஒரு விஷயம் கூட அர்ப்பணிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் அர்ப்பணிக்க விரும்புறீங்க? ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, வாய்களை திறந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, எங்களை ஒரு விஷயம் கூட ஆராய்ந்து பாருங்க. ஹalleluya, ஹalleluya. வாசலில் வெளியே நிற்கும் இயேசுவே, உள்ளே வாரும், உள்ளே வாரும். வாசலின் வெளியே நிற்கும் இயேசுவே, உள்ளே வாரும், உள்ளே வாரும். என்னோடு போஜனம் செய்யும், என்னோடு பேசிடும், என்னோடு போஜனம் செய்யும், என்னோடு பேசிடும். ஏசையா என் தெய்வமே, என் நாயனே, எஜமானரே. ஏசையா என் தெய்வமே, என் நாயனே, எஜமானரே. வாசலில் வெளியே நிற்கும் இயேசுவே, உள்ளே வாரும், உள்ளே வாரும். வாசலில் வெளியே நிற்கும் இயேசுவே, உள்ளே வாரும், உள்ளே வாரும். என் கிரியைகள் அறிந்தவரே, என் எல்லாம் அறிந்தவரே. அர்ப்பணிப்போடு
என் கிரியைகள் அறிந்தவரே, என்னெல்லாம் அறிந்தவரே. ஆதி அன்பு எனக்கு தேவை, உதவிடும் எஜமானரே. ஆதி அன்பு எனக்கு தேவை, உதவிடும் எஜமானரே, உதவிடும் எஜமானரே. என்னோடு போஜனம் செய்யும், என்னோடு பேசிடும். சொல்லோ, என்னோடு ஏசையா போஜனம் செய்யும், என்னோடு பேசிடும். ஏசையா என் தெய்வமே, என் நாயனே, எஜமானரே. ஏசையா என் தெய்வமே, எஜமானரே, என் நாயனே. வாசலில் வெளியே நிற்கும் இயேசுவே, உள்ளே வாரும், உள்ளே வாரும். என் குறைவுகள் அறிந்தவரே, என் பலவீனம் புரிந்தவரே. என் குறைவுகள் அறிந்தவரே, என் பலவீனம் புரிந்தவரே. விளக்கு தண்டை அணைக்க வேண்டாம், நான் மீண்டும் எழும்பனுமே. விளக்கு தண்டை அணைக்க வேண்டாம், நான் மீண்டும் எழும்பனுமே. எரியனுமே, எரியனுமே, இன்னும் உமக்காக உதவிடும் எஜமானரே, உதவிடும் எஜமானரே. என்னோடு போஜனம் செய்யும், என்னோடு போஜனம் செய்யும், என்னோடு பேசிடும். சொல்லுங்க, என்னோடு போஜனம் செய்யும், என்னோடு பேசிடும். ஏசையா என் தெய்வமே, எஜமானரே, என் நாயனே. ஏசையா என் தெய்வமே, எஜமானரே, என் நாயனே. வாசலில் வெளியே நிற்கும் இயேசுவே, உள்ளே வாரும், உள்ளே வாரும். கிரியைகளை அறிந்தவரே, எங்கள் குறைகள் எல்லாம் அறிந்தவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம்ப்பா. ஆனாலும் ஆவியில் உறங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் சொன்னீங்களே. இந்த சத்தம் எனக்காக புறப்பட்டு வந்தது. நிலையில்லாத வாழ்க்கை வேணாம், எனக்குள்ள அவ்வளோ குறை வச்சுட்டு நான் சரியாக தான் இருக்கிறேன்னு என்னை ஏமாத்திட்டு இருக்கிற வாழ்க்கை வேணாம். வாசற்படியில் இருக்கிற இயேசு எனக்கு வேணாம். ஆண்டவரே, உள்ளே வாங்க, என்னோட போஜனம் பண்ணுங்க அப்பா, என்னோடு பேசுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க வலதுகரத்தை ஆண்டருக்கு நேரம் உயர்த்தி, ஆண்டவரே, ஓ இந்த திருவசனத்தை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் சொன்னீங்களே. ஆண்டவர், நாங்கள் கேட்டது மாத்திரமல்ல, வாசித்து மாத்திரமல்ல, ஆண்டவர், இதன்படி நாங்கள் கை கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமா இருக்கும். உங்களுடைய ஏக்கத்தை புரிந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. கரங்களை உயர்த்த அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவ ஆவியானவர் கிரியை செய்யும்.
சரியாய் வாழ்வதற்கு எங்களுக்கு ஞானம் தாரும், கிருபை தாரும். எங்கள் குறைவுகள் எல்லாம் நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் ஐயா. நாங்கள் மனம் திரும்ப எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கேட்ட வசனத்தின்படி நாங்கள் ஜீவிக்க எங்களை கிருபைதாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா குறைவுகள் இன்றைக்கு நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி. உடைய பிரசனம் தொடர்ந்து உடைய பிள்ளைகள் ஆளுக செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை விடைபெறுங்க. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.